அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி திமுக நிர்வாகி ஞானசேகரன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி அவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் மற்றும் ஆதாரம் உள்ளது என்ற அடிப்படையில் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் சாட்சி விசாரணை வழக்கை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்பூசணி பயிரிட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்பூசணிகளை போட்டு உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பரப்பிய பொய் அவதூறு காரணமாக தர்பூசணி விளைவித்த விவசாயிகள் அதை விற்பனை செய்ய முடியவில்லை என தெரிவித்தனர். எனவே அவதூறு பரப்பிய சதீஷ்குமாரை கைது செய்வதுடன் தர்பூசணி பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக தர்பூசணி பயிர் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்களில் பயிர் செஞ்சு வராங்க. ஆனால் இந்த 1 மாத காலமாக உணவு பாதுகாப்புத்துறை சதீஷ் அவர்கள் வெளியிட்ட காணொலியின் காரணமாக தர்பூசணியில் நிறத்தை செலுத்துகிறாங்க, சுவையை செலுத்துகிறாங்க என்ற பொய்யான பரப்புரையின் அடிப்படையில் தமிழகத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயிர் செஞ்ச விவசாயிகள் விற்பனை இல்லாமல் மக்களிடத்திலே அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டது. அதையால் மக்கள் தர்பூசணியை வாங்கி உண்ணறதுடைய விட்டுட்டாங்க.